நெப்போலியன் அவர்களுடைய பையனுக்கு கல்யாணமே முடிஞ்சாச்சு. ஆனா இன்னும் அவரை பத்தின ஒரு காசிப்போ சர்ச்சைகளோ குறைஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. இப்ப அவருக்கு குழந்தை பிறக்க போறது உறுதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசுறாங்க. என்னன்னு கொஞ்சம் டெப்தா பார்க்கும் போதுதான் ஒரு டாக்டர் பேட்டி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. சோ தீபா பேசலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா. நெப்போலியன் அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய பையன் 2 பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஒன்னு தனுஷன், இன்னொருத்தர் வந்துட்டு நகுலா, ஏதோ ஒரு பேர் சீரியஸா மறந்துட்டேன். சரி, நம்மளுக்கு டாபிக் தனுஷ் பத்தி தான். சோ தனுஷ்க்கு வந்துட்டு ரொம்ப வேற லெவல் கிராண்டா ஜப்பான்ல கல்யாணம் பண்ணாங்க, முடிச்சாங்க. அக்ஷயா வந்து எதுக்காக கல்யாணம் பண்ணாங்க, ஏன் 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 ஏன்னு பல கேள்விகள் பல கோணத்துல போயிட்டு இருந்துச்சு. சோ தெளிவா சொல்லிட்டாரு, என் பையனுக்கு எது பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையுமே யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன், ப்ளீஸ் இதை பத்தி யாரும் ஓவரா பேச வேண்டாம், எங்களுடைய குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்ஷயா வீட்டுல இருந்து இது வந்து திடீர்னு நடந்த முடிவு இல்ல எடுத்த முடிவோ கிடையாதுங்க. 3 வருஷம் இதுக்காக நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 பேருமே பிடிச்சிருச்சு, அக்ஷயாவுக்கும் பிடிச்சிருச்சு, அவருக்கும் பிடிச்சிருச்சு. 2 பேரும் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர வேற எதுவுமே இதுல கிடையாது அப்படின்னு அவங்களும் தெளிவுபடுத்திட்டாங்க. அண்ட் அடுத்து நம்மளுக்கு எல்லாம் வரும்ல, அது எப்படி கல்யாணம் பண்றது எதுக்காக, ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரணும் அப்படின்றதுக்காக. ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயே இருக்க முடியாத ஒரு நபர் எதுக்காக அக்ஷயா கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் பல வரும்போது என்னடா பதில் சொல்றது எங்களுக்கு அப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் அப்படியே இந்த ஸ்டாப் பண்ணும்போதுதான் ஒரு பிரைவேட் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு காமராஜ் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. வேற விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்ற ஒரு விஷயம், சமீபத்துல கூட ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய பையனுக்கும் தசை கோளாறுகள் இருந்துச்சு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களால வந்துட்டு ஒரு இல்லத்து வாழ்க்கையில ரொம்பவே அவங்களால ஈடுபாடோட வாழ முடியும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேட்டோட கூட இருக்க முடியும். அதே சமயம் வீல் சேர்ல மட்டும்தான் அவங்க வாழ்க்கையும் வாழ முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க அக்ஷயா கல்யாணமும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவரும் சொல்லியிருக்காரு. சோ அவர் சொன்ன விஷயத்தை எல்லாருமே பிடிச்சாச்சு. ஓ அப்படியா, இதுக்கான தீர்ப்பு இதுதானா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு, அதை வச்சு அவங்க வந்துட்டு பேபிஸை எப்படியாவது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏங்க உங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் அவங்களுடைய பாசிட்டிவிட்டியை வச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய கல்யாணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மறைக்காம மிஸ் பண்ணாம சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.